சூப்பரான ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குயின்ஸ்லேண்ட் தான். யாருக்கு தான் பிடிக்காது? அம்யூஸ்மெண்ட் பார்க்னாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படி நாங்கள் போனது தான் குயின்ஸ்லேண்ட். எங்கள் வீட்டாண்லேருந்து நாங்கள் பைபாஸ் வழியாக தான் நாங்கள் போனோம். பூந்தமல்லி தான் குயின்ஸ்லேண்ட் இருக்குது. போகும்போது தான் வந்துட்டு இந்த வாத்துங்க பண்ணுற சேட்டைங்களை கொஞ்சம் பார்த்தோம். எவ்வளோ அழகாக ரவுண்டு கட்டி ஒரே இடமா சுற்றி சுற்றி ரவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே குயின்ஸ்லேண்டுக்கு வந்தோம். ஆக்சுவலாக வீடியோ எடுக்கணுன்ட்டு நான் எடுக்கலைங்க. வீடியோ எடுக்கணும்னு நினச்சதுன்னா ஃபஸ்ட்லேருந்தே ஃபுல்லாகவே நான் எடுத்திருப்பேன். கொஞ்சம் கிளிப்பிங் ஷார்ட் வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் வீடியோஸ் வந்து எடுத்திருந்தேன். சரி அப்படியே லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்ட்டுன்னு குயின்ஸ்லேண்ட் வீடியோ கொஞ்சம் கிளிப்பிங்ஸோடு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய பேர் வந்து இந்த வெயில் காலத்துக்கு எங்கே போகலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக குயின்ஸ்லேண்டும் ரொம்ப அருமையான பிளேஸ் தான். வாட்டர் கேம்ஸ் நிறையவே இருந்தது. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி போகும்போது கோவிட் டைமில் வந்துட்டு நிறைய கேம்ஸ்லாம் வந்துட்டு இல்லை. பட் ஆனால் இந்த வாட்டி ஃபுல்லாகவே வாட்டர் கேம்ஸ் அதிகமாகவே இருந்தது. நாங்கள் மிஞ்சி போனால் பசங்க ஒரு 3 கேம் மட்டும்தாங்க விளையாடிருப்பாங்க. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேம் தான் வந்து பசங்க வந்து விளையாடினாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதும் வந்துட்டு உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்கும். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கேம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குங்க. பட் ஆனால் நாங்கள் எந்த கேமும் அந்தளவுக்கு விளையாட முடியல. ஏன்னா ஒவ்வொரு கேமுக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 hour 1.5 hours கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ரஷ் இருந்தது. ஸ்கூல் அண்ட் காலேஜ் பசங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. காலேஜ் பசங்க எல்லாருமே ஒரு டீமாக இருக்கிறதுனால சுத்தமாக எந்த கேம்லையும் விளையாட முடியல. ஒரு 3 கேம் மட்டும் தான் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1 மணிக்கு மேலே எல்லாருமே வந்துட்டு வாட்டர் கேம்ஸ்க்கு வந்தாச்சு. ஏன்னா அடிக்கிற வெயில் அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே முடிஞ்சு க்ளோசிங் டைமில் தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் எடுத்தேன். வீடியோ எடுக்கணும்னு அந்த மைண்ட் செட் இல்லை. இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு எல்லாமே எடுத்திருப்பேன். ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிறோமேன்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்து நானும் என் பொண்ணும் தண்ணியிலலாம் நல்லா விளையாடி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து தோனியும் தென் என் கூட வந்த இன்னொரு ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு கார் ஓட்டுறதுக்கு போயிட்டாங்க. நாங்கள் அந்த இடத்துல உட்காந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அதை தான் நீங்கள் பார்த்தீங்க. அதுவும் நான் 2-3 வீடியோஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 6:30 மேலே இருக்கும். நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. மார்னிங்கோட ஈவினிங் போக தான் அந்த நேச்சர் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே நிறைய டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே லைட் செட்டிங் வந்தோடனே அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது இந்த ட்ரெயின்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனால் ஒர்க் ஆகுமான்றதே தெரியாமல் நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது இந்த ட்ரெயின் இருக்கவே பையன் வந்து ட்ரெயினில் போகலான்னு சொன்னதுனால ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னு கூட தெரியாமல் ஏறி உட்காந்துட்டோம். பார்த்தா அப்படியே வெளியே கொண்டு போய் நம்மளை விட்டுருச்சு. நாங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தோம். கேம்ஸ் எல்லாம் உள்ளே இருந்தோம். பட் ஆனால் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வினோதமாக காட்ட போகுதுன்னு நினச்சி தான் எல்லோரும் ஏறி உட்காந்தாங்க. பார்த்தா அப்படியே அவுட்டரை சுற்றி காமிச்சிட்டு ஒரு கொகைக்குள்ளே மட்டும் போகும்போது கரெக்டாக பேய் ஒரு சவுண்டெல்லாம் கொடுத்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் பயம் வைக்கிற மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் மெயின் என்ட்ரன்ஸில் கொண்டு வந்து விட்டுருச்சிங்க. யாரெல்லாம் வந்துட்டு இந்த வெயிலுக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்கெலாம் போனீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோ எங்கே போனாலும் வீடியோ ஷூட் பண்ணி கரெக்டாக நான் வந்து போடுறேன். ஏன்னா கைஸ் என்னால் கொஞ்ச நாளாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல, லைவ்லேயும் வர முடியல. அது ஏன் ரீசனாக எனக்கு உடம்பு சரியில்லை. அதுதான் இப்போ நீங்கள் அந்த ட்ரெயின் நாங்களாம் ரொம்ப இன்னும் பயங்கரமாக இந்த தண்ணிக்குள்ளெல்லாம் போய் எங்கேயோ போக போகுதுன்னு நினச்சி தான் எல்லோரும் ஜாலியாக உட்காந்தோம். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை குமாருன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது அவுட்டர் அப்படியே சுற்றி காமிச்சிட்டு எங்களை கொண்டு போயிட்டு மெயின் அந்த முன்னாடி என்ட்ரன்ஸில் இறக்கிடுச்சு. திருப்பி அங்கேருந்து கொஞ்சம் நேரம் பசங்க கொஞ்சம் மெயினான கேம்ஸ்லாம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருந்த கேம்ஸ்லாம் அகெயின் விளையாடினாங்க. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேம் தான். எப்போவுமே வந்துட்டு வாட்டர் கேம்ஸ் அடிச்சிக்க வேறு எந்த கேமாலையும் முடியவே முடியாது. யாரெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக குயின்ஸ்லேண்ட் வந்தீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இதற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்கு வரும் கைஸ்.
அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அந்த ட்ரெயின் உள்ளுக்குள்ளே பேக் சைடில் அப்படி சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா, சின்ன கிராமம் மாதிரிலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. இது பகல் டைமில் ஆனால் இந்த ட்ரெயின் வந்து போகலை, நைட் டைமில் மட்டும் தான் போகுது. அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து கண்டிப்பாக ஈவினிங் மேலே 7:00 மேலே இந்த ட்ரெயின்லாம் இருக்கீங்க. கண்டிப்பாக போங்க, போய் என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப அழகாகவே இருந்தது. பட் ஆனால் எனக்கு இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் ஆரம்பத்துலேருந்தே கிளியராக வீடியோ ஷூட் பண்ணியிருக்கலாம். இன்னொரு வாட்டி கம்பல்சரி நாங்கள் போவோம், போகாமல் இருக்க மாட்டோம். போகும்போது ஸ்டார்டிங் ப்ரைஸ் டிக்கெட்லேருந்து எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். எந்த டேயில் லீவு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக நான் சொல்கிறேன். இது ரொம்ப நாள் கழித்து நம்ம வீடியோ போடணுமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன். யாரும் கோச்சிக்காதீங்க, கோவப்படாதீங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையாகவே சூப்பராக இருந்தது. இந்த ட்ரெயினில் போகும்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், அந்த கேவுக்குள்ளே போகும்போது அவ்வளோ இருட்டாகிடுச்சு. பயங்கர சவுண்டு, அதாவது அந்த பேயோடைய சவுண்டெல்லாம் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் எல்லாருமே தான் பயந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வெளிச்சம் வந்தோடனே தான் அப்படியே உயிர் வந்த மாதிரி ஆயிடுச்சு. இது மெயின் என்ட்ரன்ஸ் கிட்டே இப்போ நவுந்துட்டுருக்கு. ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 700, சின்ன பசங்களுக்கு எவ்வளோன்னு நான் தெரியல. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, பிளானே இல்லாமல் இருந்ததுனால என்னால் எதுவுமே வந்துட்டு கரெக்டாக நான் வீடியோஸ் எடுக்கலை. வீடியோஸ் எடுத்திருந்தோன்னா நிறைய இது ரொம்ப லாங் வீடியோவாக இருந்திருக்கும். கண்டிப்பாக அடுத்த வாட்டி நாங்கள் வந்து எம்ஜிஎம் போகலாம் இருக்கும். அங்கே போனோன்னா கரெக்டாக எல்லா வீடியோஸும் பர்ஃபெக்டாக நான் எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். சாரி. ஏன் இத்தனை சாரி கேட்குறேன்னா, ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னா ஏதாவது ஒரு யூஸ் இருக்குமா தான் பார்ப்பீங்க. பட் இந்த வீடியோ எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு தெரியாது. பட் ஆனால் டிக்கெட்டோட ப்ரைஸ் மட்டும் சொல்லிட்டேன். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேருந்து கொண்டு வாங்க. நிறைய பேர் அப்படி தான் கொண்டு வந்து அங்கே சாப்பிட்டாங்க. ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் அங்கே ரொம்பலாம் எதிர்பார்த்துட்டு வராதிங்க. அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா இல்லை. அதனால் ஃபுட்டு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 7:30, 8 வரைக்கும் நீங்கள் தாராளமாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் க்ளோஸ்டுங்க. பசங்க நிறைய பேர் வந்து கேம்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. ப்ரோக்ராம்ஸ்லாம் நடந்துகிட்டு இருந்தது. எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ட்ரெயினில் வந்துட்டு அது எங்கேயோ கூட்டிகிட்டு போகுதுன்னு நினச்சிட்டு நாங்கள் ஏறிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் தான் நினச்சேன். ஈவினிங் மேலே கவர் பண்ணலான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ட்ரெயின் கொண்டு வந்து நம்மளை ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் இறக்கிடுச்சு. வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ கைஸ். இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் எங்களுடைய இனிய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே நம்ம இது கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் இந்த வாட்டி வீடியோ எண்டில் நம்ம சொல்கிறோம் சாரி. அதுக்கப்புறம் வீடியோ இனிமேல் ரெகுலராக வரும். மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய், டேக் கேர்.